மிதுன ராசி நேர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த போராட்டம் ஏதாவது தடையா கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய தடையெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப சில நாட்களாக சில மாதங்களாக என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை குழந்தைகளுடைய உடல்நிலையை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறது, ஒரு மனசு பதட்டத்திலே இருக்கிறது. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி மனசு வந்து பயமாவே இருக்கு, ஒரு பதட்டமாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இவங்களுடைய குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு அதன் மூலமாக மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்கள் மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது வந்து ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1 சிம்மத்திலேருந்து கன்னிராசிக்கு தான் போகிறாரு, சரிங்களா, பெயர்ச்சியாகி. அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மிதுன ராசி நேர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் 12ஆம் அதிபதியான நம்ம சுக்கிரன் பகவான் கன்னிராசியில், அதாவது மிதுன ராசிலேருந்து 4ஆம் இடமான கன்னிராசியில் தான் பயிற்சி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? முதல்ல இவர் 7ஆம் பார்வையாக யாரை பார்க்குறாருன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா. நம்மளுடைய வீட்டை வந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல வந்து மிதுன ராசிக்கு அவங்களுடைய ஒரு முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் அகலும். அதாவது இதற்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு முன்னேறி வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயும் மிதுன ராசியை தான் சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு எது எடுத்தாலும் போராட்டம். இவங்களுடைய போராட்டத்தை ஈஸியாக தெரிஞ்சிருவாங்க. ஆனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் திடீர்னு நல்ல முயற்சி பண்ணி கரெக்டாக நம்ம வின் பண்ணுற ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு அந்த போராட்டம் வரும். அந்த போராட்டம் ஏதாவது தடையாக கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய தடையெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ சில நாட்களாக சில மாதங்களாக என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, சரியான வருமானமின்மை ஏதாவது ஒரு வகையில் அடுத்தடுத்து ஒரு மருத்துவமனை செலவுன்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சு.
இப்போ இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, வருமானம் தடைப்பட்டது ஓரளவு வருமானம் வரப்போகுது. எந்தவித தடையும் இல்லாத ஒரு வருமானம் வரப்போகுது. அவங்க தொழிலில், அவங்களுடைய வேலையில் சில மந்தத்தன்மை இருந்துச்சு இல்லையா, அந்த மந்தத்தன்மை சரியாகிறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ நிச்சயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய மருத்துவ செலவு பார்த்துட்டாங்க. தனக்கும் பார்த்துட்டாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கும் பார்த்து நிறைய மருத்துவ செலவு. அதற்கடுத்து குழந்தைகளுடைய உடல்நிலையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறது, ஒரு மனசு பதட்டத்திலே இருக்கிறது. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி மனசு வந்து பயமாகவே இருக்குது, ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இருக்கிறது. அப்படி பதட்டத்திலே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிம்மதியையும் பதட்டத்திலேயும், அந்த பதட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாருக்கு எந்தவித உடல்நல பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா நான் எதுக்கு 10வது இடம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வேலையில் வருமானம் நல்லான்னு சொன்னால், நம்மளுடைய 10ஆம் பார்வையாக நம்ம மீனத்தை பார்க்குறாரு இல்லையா. 10ஆம் வீடு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தை தானே சொல்லுவோம். ஸோ எந்தவித ஒரு தொழிலையும் ஒரு மந்தத்தன்மை இல்லாத ஒரு நல்ல வருமானத்தை தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து பின்தங்கி இருக்குது, அது வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் இருக்குதுப்பா, அது இல்லைன்னா இவங்க ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க, அந்த ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்க ஏதாவது இந்த வில்லங்கமான இடத்த பிடிச்சிட்டாங்க, இப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலம் அதற்குரிய தீர்வு இவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பெண் மூலமாக அவங்களுக்கு அந்த உண்டான தீர்வு கிடைக்கும். இவங்களுடைய குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, அதன் மூலமாக மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மிதனராசி நேர்களான கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்திலே இருப்பாங்க. அந்த வகையில் 2 பேருக்கும் ஏதாவது சிறு சிறுன்னு பேசுறது, என்ன வித ஒரு பாசமாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகிறதே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம். இப்படி இருக்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வரதே நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்கும். இனிமே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் அவங்களுடைய மிதுனராசி நேர்களான பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஆண்களுக்கு ஒரு அவங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்க இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ இல்லற வாழ்க்கை ஒரு நல்லறமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி காலங்களில் நிச்சயமாகவே இருக்குது. இதே இது ஒரு பேங்கில் வேலை பார்த்துக்கிருக்கோம். நான் வந்து நல்ல ஒரு பேங்க்கு நான் ஜாப் ட்ரை பண்ணிக்கிருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்கல. ஏன் நான் பேங்கை செலக்ட் பண்ணேன், பேங்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்குனா, மிதுனராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க, ரொம்ப நுண்ணறிவு உள்ளவங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த அமௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலை, பேங்கில் வேலை, இந்த மாதிரி வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் தப்பு பண்ணக்கூடாது, நம்மளுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவங்களுக்கு உண்டான வேலை எதிர்பார்ப்பு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இவங்களுடைய உடல்நிலைன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏற்கனவும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமோ, அல்லது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்கக்குண்டான அமைப்பு தான் இருக்குது. ஸோ அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துக்கிட்டாலே போதும். இவங்களுக்கு முதல்ல வாழ்வியல் பரிகாரம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களால் முடிந்த சிறு குழந்தைகளுக்கு படிக்க ஏதாவது ஒரு உதவி செய்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது புக் வாங்கி கொடுக்குறது, நோட் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஸ்கூல் பேக்கு, யூனிஃபார்முன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நான் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன வழிபாடை சொல்கிறேன்னா, சிவபெருமான் வழிபாடு தான். சிவபெருமான் பார்வதி தேவியார் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு, ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.